ஸோ ஹாய் மக்களே. சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு டைம் வச்சு எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்போம். என்னன்னா, ஜெசிகா ஆர்கா ட்ரைனர். அவங்க ட்ரெயின் பண்ண ஆர்காவே வந்து அவங்களை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ஜெசிகா யாரு, அந்த ஆர்கா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? எல்லாரும் கண்டிப்பா வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பிங். இந்த ஜெசிகா யாரு அப்படின்னா, 9 வருஷமா கடற்கரை பக்கத்திலே வாழ்ந்த பொண்ணு. பசிபிக் ப்ளூ மரைன் அப்படிங்கிற ஒரு பார்க்ல போயிட்டு ட்ரைனரா வந்து ஜாயின் ஆகுறாங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குது அப்படின்னா, பசிபிக் ப்ளூ மரைன் அப்படிங்கிற ஒரு பார்க்ல ஜெசிகா அப்படிங்கிறவங்க ஆர்காக்கு ட்ரைனரா இருக்காங்க. சோ இந்த ஆர்கா வந்து கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருந்ததாகவும், ஆர்கா வந்து ஜெசிகாவை கடிச்ச அன்னைக்கு ரொம்ப விசிட்டர்ஸ் இருந்ததுனாலவும் அகைன் அண்ட் அகைன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறப்போ அந்த ஆர்கா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஜெசிகாவை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கடிச்சு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்கா தண்ணிக்குள்ள இருந்து ஜெசிகாவோட உடம்ப தூக்கிட்டு வந்து இன்னொரு ஆர்கா கிட்ட தூக்கி போடுற மாதிரியும், உடலை வந்து வெளியே எடுத்த அப்புறம் அந்த ஆர்கா போயிட்டு ஃபீல் பண்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த ஆர்கா வந்து ஜெசிகாவை கடிக்கிறப்போ ஜெசிகா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்களே, நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட போங்க, இது எல்லாமே ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை. இது முற்றிலும் பொய், உண்மை அல்ல. ஆமா, இந்த பசிபிக் ப்ளூ மரைன் பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க் ஆகட்டும், ஜெசிகாங்கிற ஒரு ட்ரெயினர் வந்து ஆர்காக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதாகட்டும், ஆர்கா வந்து ஜெசிகாவை கடிச்சிருச்சு அதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை. அப்போ ஆர்கா வந்து இதுவரையும் யாரையும் கொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 1991 அண்ட் 1999 கெல்டி அண்ட் டேனியல் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆர்காவோட டேங்க்ல தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அண்ட் 2010 வந்துட்டு டான் பிரான்சியோ அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆர்காக்கு ட்ரெயின் பண்றப்போ அவர் இறந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதமான இறப்பும் வந்து ஆர்காவால நடக்கப்படல. இந்த வீடியோ வந்து 2-3 நாளாவே நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இதை பத்தின முழுமையான விவரம் வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் இந்த விஷயம் ஃபுல்லா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. எந்த ஒரு உயிரினமும் சரி, எந்த ஒரு விலங்கும் சரி, நாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது ஆர்காவே இருந்தாலும் சரி, மணி மைண்டடா அதை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி வச்சுட்டு அதை ட்ரெயின் பண்றங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணும்போது மணி மைண்டடா ஒரு சில விஷயங்களை பண்றப்போ அவங்கள காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. சோ இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம மேலதான் தப்பு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.